நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. கணவனை அடித்து கொன்று விட்டதாக கதறிய மனைவி. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டால் வெளிச்சத்திற்கு வந்த உண்மை. கணவனின் கழுத்து பகுதியில் இருந்த வளையல் கண்ணாடி துகள்களால் வசமாக சிக்கிய மனைவி. காவல்துறையினரிடம் மனைவி கூறியது என்ன? கணவனுக்கு மனைவியே யமனாக மாறியது ஏன்? வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருந்த என் கணவரை யாரோ அடிச்சு போட்டு போயிட்டாங்க. உடனே வாங்கன்னு பதறி அடிச்சுட்டே ஒரு அம்மா 108 ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. உடனே அங்க வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தலையில பலத்த காயம் ஏற்பட்டு மயங்கி இருந்தவரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போற வேலையில ஈடுபட்டிருக்காங்க. அப்போ மூச்சு பேச்சு இல்லாம இருந்த சேர்மதுரைய செக் பண்ண நர்ஸ் ஒருத்தங்க அவர் இறந்து போய் அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல சேர்மதுரையோட கழுத்துல கண்ணாடி வளையல் துகள்கள் இருக்கிறத பார்த்த ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு சேர்மதுரைய வெளியாட்கள் யாரும் அடிச்சுட்டு போகல, வேற ஏதோ நடந்திருக்குன்னு சந்தேகம் வந்திருக்கு. உடனே அங்கிருந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சிலர் போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த காவலர்கள் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அவரோட மனைவி கிட்ட உங்க கணவரை யார் இப்படி பண்ணது, நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. என் கணவர் உடம்பு சரியில்லாம கொஞ்ச நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரு சார். வழக்கம் போல வீட்டு வாசல்ல இருக்கிற திண்ணையில உட்காந்துட்டு இருந்தவரை யாரோ அடிச்சு கொலை பண்ணி போட்டுட்டு போயிட்டாங்கன்னு அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் சேர்மதுரையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுல சேர்மதுரைய கல்லால அடிச்சும் கழுத்தை நெரிச்சும் கொலை பண்ணிருக்கிறது தெரிய வந்துச்சு. அதோட கழுத்து பகுதியில சின்ன சின்ன வளையல் துகள்கள் இருந்ததாகவும் ரிப்போர்ட்ல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து ரிப்போர்ட்டை வச்சு சேர்மதுரையோட மனைவி கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்க கணவரோட கழுத்துல கண்ணாடி வளையல் துகள்கள் இருக்கிறதா ரிப்போர்ட்ல இருக்கு. அப்போ லேடி யாராச்சும் உங்க கணவரை கொலை பண்ணாங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்போ திருன்னு முழிச்சவங்க ஒரு வித தடுமாற்றத்தோடவே பதில் சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா நம்ம கிட்ட ஏதோ பொய் சொல்றாங்கன்னு விடாம கேள்வியா கேட்டிருக்காங்க போலீஸ். ஒரு கட்டத்துல காவலர்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாம திணறினவங்க நான் தான் சார் என் கணவனை கொலை செஞ்சேன்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி திருச்செந்தூர்ல உள்ள சண்முகபுரத்துல இருந்த சேர்மதுரை மீனாதேவி தம்பதிக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் கல்யாணமாகிருக்கு. இவங்களுக்கு 2 வயசுல ஒரு ஆண் குழந்தை இருக்கு. வீரபாண்டிய பட்டணத்துல உரக்கடை நடத்திட்டு வந்த சேர்மதுரை அதுல வர்ற பணத்தை மனைவி கிட்ட கொடுக்காம மது குடிச்சே அழிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கடையையும் சரிவர கவனிக்காம வேலை வெட்டிக்கும் போகாம வீட்டுல இருந்துகிட்டு தினமும் மது குடிக்கிறதுக்காக மீனாதேவி கிட்ட பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. தனி ஆளா குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேன், தினமும் மது குடிக்க காசு கேட்டு டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்லியிருக்காங்க மனைவி. நீங்களும் வேலைக்கு போகல, வேலைக்கு போய் சம்பாதிக்கிற என்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டா நான் எப்படி குடும்பத்தை நடத்துறதுன்னு சத்தம் போட்டிருக்காங்க. ஆனா குடிபோதையில மிதந்துட்டு இருந்த சேர்மதுரையோட காதல மனைவி மீனாதேவி சொன்ன எதுவுமே ஏறல. தினமும் குடிச்சிட்டு வந்த மனைவியையும் மகனையும் அடிச்சு சித்திரவதை செஞ்சிருக்காரு. அதோட விடாம அடுத்து பேசின பேச்சுதான் மீனாதேவிய உண்மையான பத்திரகாளியாவே மாத்திருக்கு. தினக்கூலி வேலைக்கு போற நீ சேர்த்து வைக்கிற அளவுக்கு பணம் எப்படி வந்ததுன்னு கேட்டு வாய்க்கு வந்தபடி பேசியிருக்காரு. அதுலதான் மீனாதேவி மனம் நொந்து போயிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு ஃபுல் போதையில இருந்த சேர்மதுரை வேலைக்கு போயிட்டு வந்த மனைவி கிட்ட குடிக்க பணம் கேட்டு அடிச்சிருக்காரு. அதனால ஆத்திரத்தோட உச்சிக்கு போன மீனாதேவி சேர்மதுரைய கீழே தள்ளி விட்டுருக்காங்க. அதோட ரோட்ல இருந்து பெரிய கல்லை எடுத்துட்டு வந்து பெட்ரூம்ல இருந்த சேர்மதுரையோட தலையிலேயே தூக்கி போட்டது மட்டும் இல்லாம கழுத்தையும் நெரிச்சிருக்காங்க. அதுல நில கொழிஞ்சு போனவரு சம்பவ இடத்திலேயே இறந்து போயிட்டாரு. என் கணவரை யாரோ கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு கொலை கேஸ்ல இருந்து தப்பிக்க பிளான் போட்ட மீனாதேவியோட கணக்கு தப்பா போனதால இப்போ சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. ஆசிரியை வீட்டின் சூட்கேஸில் இருந்த 43 சவரன் நகைகள் கொள்ளை. திறந்து கிடந்த வீட்டில் நைசாக திருடிவிட்டு கமுக்கமாக இருந்த லேடி. ஆசிரியை வீட்டில் வாடகைக்கு குடியிருந்த லேடி போலீசில் சிக்கியது எப்படி? நகையை திருடிவிட்டு எதுவுமே தெரியாதது போல லேடி ஆடிய நாடகத்தின் பின்னணி என்ன?
லாலாப்பேட்டை அரசு நடுநிலைப் பள்ளியில ஆசிரியையா வேலை பார்த்துட்டு இருக்கிற அன்பழகி சாயந்தரம் 5 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ வீட்டோட கதவு திறந்து கிடந்திருக்கு. என்னடா இது, காலையில ஸ்கூலுக்கு போறப்ப கதவை பூட்டி சாவியை கொண்டு போயிட்டோமே, அப்படி இருந்தும் எப்படி கதவு திறந்து கிடக்குதுன்னு யோசிச்ச அன்பழகி மின்வாரி அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிற தன்னோட கணவர் ரமேஷ் பாபுவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. நான் கதவை பூட்டிட்டு தானே ஸ்கூலுக்கு போனேன், ஆனா வீடு திறந்து கிடக்குதேன்னு அன்பழகி கேட்டிருக்காங்க. அச்சச்சோ, நான் தான் மதியம் வீட்டுக்கு வந்தேன், கதவை பூட்ட மறந்து போய் ஆபீஸ்க்கு வந்துட்டேன்னு மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு ரமேஷ் பாபு. உங்களுக்கு அப்படி என்ன கவனக்குறைவு, வீட்டை கூட பூட்டாம போற அளவுக்கா மறதின்னு கணவரை திட்டிக்கிட்டே வீட்டுக்குள்ள போய் பார்த்த அன்பழகிக்கு அதிர்ச்சி தான் காத்திருந்துச்சு. பீரோவுக்கு மேல சூகேஸ்ல இருந்த தங்க செயின், வளையல், தங்க காசுன்னு 43 சவரன் நகையை காணோம். அதை பார்த்து பதறின ஆசிரியை அன்பழகி உடனே குளித்தலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து நேர்ல வந்த போலீஸ் அக்கம் பக்கத்துல இருந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணியிருக்காங்க. அதுல ஆசிரியை வீட்டுக்குள்ள வெளியாட்கள் யாரும் வந்து போன சுவடே தெரியல. அன்பழகி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவங்களோட கணவர் மின்வாரி அலுவலகத்துக்கு போயிட்டாரு. வெளியாட்களே யாரும் வரல அப்படின்னா நகைகளை யார் எடுத்திருப்பாங்கங்கிறது பெரிய குழப்பமாவே இருந்திருக்கு. அடுத்து அன்பழகியோட வீட்டுல வாடகைக்கு இருக்கிற சுகந்தி கிட்ட சாதாரணமா விசாரணை பண்ணியிருக்காங்க போலீஸ். நான் வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டேன் சார், நீங்க என்ன என்கிட்ட விசாரிக்கிறீங்க? எங்களுக்கு வேற வேலை இல்லையா? மற்றவங்க வீட்டுக்கு யார் வர்றா யார் போறாங்கன்னு பார்க்கறது தான் என் வேலையான்னு கொந்தளிச்ச சுகந்தி விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கற மாதிரியே தெரியல. அதனால போலீசாரோட சந்தேக பார்வை சுகந்தி பக்கம் ஸ்ட்ராங் ஆனது. சுகந்தியோட கண்ணுல ஒருவித பதட்டத்தை பார்த்த காவலர்கள், நீங்க ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க, நீங்க தான் வீட்டை விட்டு வெளியவே வரலையேன்னு குறுக்கு கேள்வி கேட்டதும் அந்த பொண்ணுக்கு வேர்த்து கொட்டிருக்கு. அதை கவனிச்ச ஆசிரியைக்கும் சுகந்தி மேல ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இதுவரைக்கும் எங்க வீட்டுல ஒரு குண்டூசி கூட தொலைஞ்சதில்ல, சுகந்தி எங்க வீட்டுக்கு வாடகைக்கு வந்து 2 மாசம் தான் ஆகுது, அவங்க மேல சந்தேகம் இருக்குதுன்னு அன்பழகியும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்து சுகந்தி வீட்டுக்குள்ள போய் செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க காவலர்கள். சார், எங்க வீட்டுக்குள்ள ஏன் வரீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு சார்னு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்த சுகந்தி பீரோ பக்கத்துல காவலர்களை விடவே இல்லை. அடுத்த வீட்டு பீரோவை எப்படி சார் திறக்கலாம், எங்களுக்குன்னு பிரைவசி இல்லையான்னு சுகந்தி சொன்னப்ப பீரோவில இருந்து நகைகளா விழுந்திருக்கு. அந்த நகைகளை எடுத்து அன்பழகி கிட்ட காட்டுனப்ப, சார் இதுதான் என்னோட நகைன்னு டீச்சர் சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டு நகை எப்படி உங்க பீரோக்குள்ள வரும்னு சுகந்தி கிட்ட கேட்டப்ப வேற வழியே இல்லாம நான் தான் நகையை திருடுனேன்னு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து சுகந்தி கையில விலங்கு மாட்டி சிறைக்கு கொண்டு போயிருக்காங்க போலீசார். அரசு வேலை வாங்கி தருவதாக பல பேர்கிட்ட பண மோசடி பண்ணியிருக்கிறதாகவும், இது சம்பந்தமா திருச்சியில சுகந்தி மேல வழக்கு நிலுவையில இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. தூக்கில் தொங்கி தனது கணவர் உயிரை மாய்த்துக் கொண்டதாக கதறிய மனைவி. அடுத்த சில நாட்களில் வெளியான அதிர்ச்சி வீடியோ. மனைவியும் மகள்களும் எலக்ட்ரீஷியனை கட்டையால் அடித்து சித்திரவதை செய்தது ஏன், பின்னணி என்ன? காலை நேரம். மத்திய பிரதேசம் மொரேனாவில் உள்ளவங்க எல்லாரும் வழக்கம் போல ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டு இருந்திருக்காங்க. ஏரியாவே பரபரப்பாக இருந்திருக்கு. அந்த நேரத்தில் ஒரு வீட்டில் இருந்து அழுகை சத்தம் பலமாக கேட்க, இந்த வீட்டில் எப்போ பாரு கத்திக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க அவரவர் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீட்டு வாசல்ல ஆம்புலன்ஸ் ஒன்று வந்து நின்று இருக்கு. உடனே அங்கே இருந்தவங்க ஓடி போய் பார்த்தப்ப ஹரேந்திரா தூக்கில் தொங்கிட்டு இருந்திருக்காரு. தகவல் தெரிஞ்ச சம்பவ இடத்துக்கு வந்த காவலர்கள் என்ன நடந்துச்சுன்னு கேட்டப்ப, வழக்கமா நடக்கிற மாதிரி சண்டை வந்துச்சுன்னு அதுல கோவப்பட்டு ஹரேந்திரா தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி அழுதுருக்காங்க மனைவி. அதுக்கப்புறம் தற்கொலை வழக்கா பதிவு செஞ்ச போலீஸ் அங்கிருந்து கிளம்பியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஹரேந்திராவோட இறுதி சடங்குக்கான எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சிருக்கு. அப்பா இறந்து போன சோகத்துல இருந்த மகள்கள் தன்னோட அம்மாவை தங்களது வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. 2-3 நாளைக்கு அப்புறம் இறந்து போன ஹரேந்திராவை அவரோட மகள்களும் மனைவியும் சேர்ந்து சரமாரியா அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ இணையத்துல வைரலாயிருக்கு. அதுல ஹரேந்திராவோட கால்களை மனைவி பிடிச்சுக்கிட்டும் மகள்கள் கட்டையால கொடூரமா தாக்குற மாதிரியும் இருந்திருக்கு.
இத பார்த்ததும் அதிர்ச்சியான ஹரேந்திராவோட உறவினர்கள் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அந்த வீடியோவை அடிப்படையா வச்சு அவரோட மனைவியையும் மகள்களையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து போலீஸ் விசாரிச்சப்பதான் ஹரேந்திராவோட மரணம் தற்கொலை இல்ல, வேற என்னமோ நடந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அடுத்து மனைவி மகள்கள் கிட்ட காவலர்கள் துருவி விசாரணை பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்துட்டு வந்தா ஹரேந்திரா தினமும் குடிச்சிட்டு வந்து மனைவி மகள்களை அடிச்சு துன்புறுத்தி சித்திரவதை பண்ணதாகவும், கடந்த மார்ச் 1ஆம் தேதி தன்னோட 2 மகள்களுக்கும் ஒரே மேடையில ஹரேந்திரா கல்யாணமும் பண்ணி வச்சதாகவும் சொல்லப்படுது. மகள்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களும் புகுந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. இனிமே கணவன் ஹரேந்திரா நம்மளை அடிச்சாலும் தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு தன்னோட தாய் வீட்டுக்கு போறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க மனைவி. அப்போ மனைவி தாய் வீட்டுக்கு போக கூடாதுன்னு ஹரேந்திரா சண்டை போட்டு வீட்டுக்குள்ள தள்ளி கதவை பூட்டிட்டு வேலைக்கு கிளம்பி போயிருக்காரு. என்ன பண்றது, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த மனைவி கடைசியா தன்னோட மகள்களுக்கு கால் பண்ணிருக்காங்க. அதை கேட்டதும் ஓடி வந்த மகள்கள் வீட்டு கதவை உடைச்சு உள்ள கண்ணெல்லாம் வீங்கியபடி உட்கார்ந்திருந்த தாய் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சிருக்காங்க. நடந்த எல்லாத்தையும் தாய் ஒண்ணு விடாம சொல்லி கதறி இருக்காங்க. அதுக்கு பிறகு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த ஹரேந்திரா வீட்டோட கதவு உடைக்கப்பட்டு இருந்ததை பார்த்து டென்ஷன் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போனவரு மனைவி மகள்களை தகாத வார்த்தைகளால பேசி சண்டை போட்டிருக்காரு. இந்த சம்பவம் நடந்த அதுக்கு மறுநாள் காலையில ஹரேந்திரா தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் ஹரேந்திராவை மனைவியும் மகள்களும் ஒன்னா சேர்ந்து சரமாரியா தாக்கின வீடியோவும் வெளியாகி போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஹரேந்திரா தற்கொலை பண்ணிக்கிட்டாரா இல்ல அவரோட டார்ச்சர் தாங்க முடியாம மனைவி மகள்களும் அடிச்சே கொலை பண்ணிட்டு தூக்குல தொங்க விட்டுருக்காங்களான்னு விசாரிச்சுட்டு வர்றாங்க போலீஸ். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் ஹரேந்திரா எப்படி இறந்தாரு அப்படிங்கிறதுக்கான முழுமையான காரணம் தெரிய வரும். காரில் பின்தொடர்ந்து சென்று பைக்கை இடித்து தள்ளி அரிவாளால் வெட்டி கொல்லப்பட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளி. 13 ஆண்டுகள் காத்திருந்து பழி தீர்த்த பயங்கரம். சரித்திர பதிவேடு குற்றவாளியை வெட்டி கொன்று போட்டது யார்? 13 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பகையின் பின்னணி என்ன? கொலையாளிகள் பிடிபட்டார்களா? திருக்கானூர் பட்டி 4 ரோட்ல ஒருத்தர் நெத்தில சந்தன போட்டு வச்சு வெள்ளையும் சொல்லையுமா பைக்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ பின்னால மகேந்திரா ஜைலோ கார்ல வந்த 2 பேரு முன்னாடி போன பைக்ல இடிச்சிருக்காங்க. அதுல கீழே விழுந்த அந்த நபரை கார்ல வந்த கும்பல் அரிவாளால வெட்டி சாச்சிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. பொதுமக்கள் தகவல் கொடுத்ததும் அங்க வந்த போலீசார் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கியிருக்காங்க. அதுல கொலை செய்யப்பட்டது தஞ்சை 7பட்டி நடுத்தெருவை சேர்ந்த குருந்தையன் அப்படிங்கிறதும் அவரு சரித்திர பதிவேடு குற்றவாளிங்கிறதும் தெரிய வந்துச்சு. அதே மாதிரி குருந்தையனை வெட்டி கொன்னது ஒத்தகை ராஜா உள்ளிட்ட 2 பேருங்கிறதும் தெரிய வந்துச்சு. அடுத்து குருந்தையனோட ஹிஸ்டரி, அவனை வெட்டி கொன்னு போட்ட 2 பேரோட ஹிஸ்டரிய விலாவரியா அலசியிருக்காங்க போலீசார். அதுல 13 வருஷ பகை தான் இந்த கொலைக்கே காரணம்னு தெரிஞ்சுது. 2013ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த உலகநாதனுக்கும் திமுகவை சேர்ந்த குருந்தையனுக்கும் முட்டல் மோதல் இருந்திருக்கு. வாக்கு கேட்க போன இடங்கள்ல கூட எலியும் பூனையுமா இருந்திருக்காங்க. தேர்தல் முடிவுல உலகநாதனோட மனைவி வெற்றி பெற்று 7பட்டி ஊராட்சி மன்ற தலைவராகிட்டாங்க. அவங்கள எதிர்த்து நின்ன உலகநாதனோட ஆதரவாளருக்கு தோல்விதான் மிஞ்சிருக்கு. அதனால முட்டல் மோதலோட வேகம் 2 பேருக்குமே இன்னும் கூடி இருக்கு. தேர்தல் நேரத்துல 2 பேருக்கும் நடந்த சண்டையில உலகநாதன் ஆதரவாளர்கள் குருந்தையனோட ஆதரவாளர்களை புரட்டி எடுத்திருக்காங்க. அதுல காயமான குருந்தையனும் அவரோட ஆதரவாளர்களும் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சையில இருந்திருக்காங்க. அப்பவும் விடாம ஹாஸ்பிட்டலுக்கு அரிவாளோட போன உலகநாதன் குருந்தையனை வெட்ட ஓங்கி இருக்காரு. அந்த அரிவாளை அப்படியே மடக்கி பறிச்ச குருந்தையன் அவன் பொருளை எடுத்தே அவனையே போடணுங்கிற மாதிரி உலகநாதனை வெட்டி கொண்டு இருக்கான். ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இந்த கொலை நடந்திருக்கு. எங்க அண்ணனை வெட்டி போட்ட நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு உலகநாதனோட ஆதரவாளர் உதயா 2014 அரிவாளோட குருந்தையனை பார்க்க போயிருக்கான். உலகநாதனை தீர்த்து கட்டின எனக்கு நீ எல்லாம் ஜுஜுபின்னு உதயாவையும் வெட்டி கூறு போட்டிருக்கான் குருந்தையன்.
இந்த 2 கொலை வழக்குலையும் சில ஆண்டுகள் சிறையில் இருந்த குருந்தையன் அடுத்து வெளியே வந்து டாஸ்மாக் பாரு, ரியல் எஸ்டேட்டு, கட்ட பஞ்சாயத்துன்னு செல்வாக்கா இருந்திருக்கான். குருந்தையனோட வளர்ச்சி உலகநாதனோட ஆதரவாளர்களுக்கு எரிச்சலை அதிகப்படுத்தியிருக்கு. வருஷம் 13 ஓடி போச்சு, ஆனாலும் எதுவுமே செய்ய முடியல. 3 நாளைக்கு முன்னாடி திருக்கானூர் பட்டியில ஜல்லிக்கட்டு போட்டி நடந்திருக்கு. அந்த போட்டியில குருந்தையனோட காலை களமிறங்கும். அங்க வச்சாவது அவனை தீர்த்து கட்டணும்னு ஒத்தக்கை ராஜா பிளான் போட்டிருக்கான். ஆனா அதுவும் மிஸ் ஆகிருச்சு. இதுக்கு மேலையும் குருந்தையனை விட்டு வச்சா வேலைக்கு ஆகாதுன்னு தான் பைக்கில் போறப்ப கார்ல ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. கார்ல வேகமா போய் பைக்கை இடிச்சு கீழே தள்ளி குருந்தையனை அறிவாளால் ஆவேசமா வெட்டி கொன்ன ஒத்தக்கை ராஜா எஸ்கேப் ஆகிட்டான். ஆனா ஒத்தக்கை ராஜா கூட இருந்த ஒருத்தனை பொதுமக்களை பிடிச்சு தர்மடி கொடுத்து போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. பிடிப்பட்ட கொலையாளி பாண்டிச்சேரியை சேர்ந்தவன்னு போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. அவங்கிட்ட போலீசார் அவங்க பாணியில விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி 13 வருஷமா காத்திருந்து பழைய பகையை தீர்த்த ஒத்தக்கை ராஜாவை போலீசார் கண்ணுல விளக்கெண்ணையை விட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. காரை வழிமறித்து 13 லட்சத்தை 3 பேர் பறித்துக் கொண்டதாக குட்கா வியாபாரியின் கார் டிரைவர் புகார். வழக்கெல்லாம் பதிவு செய்ய முடியாது, சட்டப்படி உங்கள் மீதுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வார்னிங் கொடுத்து டிரைவரை அனுப்பி வைத்த போலீசார் அடுத்த சில நிமிடத்தில் கமிஷனர் ஆபீஸில் சென்று கத்திவிட்டு சூரமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வழக்கு பதிவு செய்யுமாறு காவலர்களை மிரட்டிய அரசு தரப்பு பெண் வழக்கறிஞர். குட்கா வியாபாரிக்கு வரிந்து கட்டி காவலர்களை மிரட்டிய பெண் வழக்கறிஞர் யார்? குட்கா கடத்தல் கும்பலுக்கும் அரசு தரப்பு கூடுதல் வழக்கறிஞருக்கும் என்ன தொடர்பு? சார், நான் வந்த காரை வழிமறிச்சு என்கிட்ட இருந்து 13 லட்சம் பணத்தை பறிச்சுக்கிட்டு 3 பேரு எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு சூரமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல டிரைவர் மோகன்லால் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நீங்க ஏன் 13 லட்சம் எடுத்துட்டு வந்தீங்க? உங்களுக்கு அந்த பணம் எப்படி வந்தது? யாரு கொடுத்து அனுப்பினா அப்படின்னு காவலர்கள் சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுக்கு கர்நாடகாவில் இருந்து சேலம் வழியா கிருஷ்ணகிரிக்கு 800 கிலோ குட்காவை கார்ல கடத்திட்டு போய் அதை கரூர்ல சேல்ஸ் பண்ணிட்டு நானும் என்னோட பாஸ் சந்தோஷம் மறுபடியும் கர்நாடகா திரும்பிட்டு இருந்தோம். அப்பதான் அதிகாலை 5 மணி இருக்கும். சேலம் மாமங்கம் பக்கத்துல எங்க காரை வழிமறைச்சு 3 இளைஞர்கள் 13 லட்சத்தை மின்னல் வேகத்துல பறிச்சிட்டு எஸ்கேப் ஆகிட்டதா மோகன்லால் சொல்லியிருக்கான். அதை கேட்ட போலீசாருக்கு கோபம் சுருன்னு ஏறி இருக்குது. குட்கா வித்ததே தப்பு, அதை தைரியமா பண்ணினது மட்டும் இல்லாம அதுல வந்த பணம் மிஸ்ஸிங், மீட்டு தாங்கன்னு கேஸ் வேற கொடுக்குறீங்களா? வழக்கெல்லாம் பதிவு பண்ண முடியாது, சட்டப்படி உங்க மேல நடவடிக்கை தான் எடுக்கணும்னு வார்னிங் கொடுத்து மோகன்லால் அனுப்பி வச்சிருக்காங்க போலீஸ். அடுத்த கொஞ்ச நேரத்துல சேலம் மாநகர கமிஷனர் ஆபீஸுக்கு அதிகார தோரணையில போன அரசு தரப்பு கூடுதல் பெண் வழக்கறிஞர் சௌந்தர்யா கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்க முடியாதா? உடனே வழக்கு பதிவு பண்ண முடியாதா? அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. அப்போ சூரமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, வழக்கு பதிவு பண்ணுவாங்கன்னு பெண் வழக்கறிஞரை கமிஷனர் ஆபீஸ்ல இருந்தவங்க அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு நள்ளிரவுல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த வழக்கறிஞர் சௌந்தர்யா ஓமலூர், கருப்பூர்ல உள்ள 3 இளைஞர்களோட பெயரை குறிப்பிட்டு அவங்க தான் பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க, அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணணும், அதோட 13 லட்சத்தையும் வாங்கி கொடுக்கணும்னு வழக்கறிஞர் சௌந்தர்யா மிரட்டினதா தெரியுது. அடுத்து அந்த 3 பேரையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தப்பதான் பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. விசாரணையில அந்த 3 பேரும், சார், குட்கா வியாபாரி சந்தோஷ் டீம்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்களும் இருந்தோம், குட்கா கடத்துறதுல இருந்து சேல்ஸ் பண்ணி பணத்தை பொறுப்பா ஒப்படைக்கிற வரைக்கும் நாங்க அரணா இருந்தது என்னவோ உண்மைதான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அது எங்களுக்கே தப்புன்னு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. போலீஸ்ல சொல்லி நேரடியா தப்ப ஒத்துக்கிட்டதோட இனி தப்புக்கு உடந்தையா இருக்க மாட்டோம்னு காவல்துறைக்கு எங்களால முடிஞ்ச உதவிய பண்றோம்னு அந்த 3 பேரும் சொல்லியிருக்காங்க. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, வழக்கறிஞர் சௌந்தர்யா சப்போர்ட்ல தான் சந்தோஷ் குட்கா வியாபாரத்திலேயே இறங்கினது. நான் ஆச்சு, லீகலா எந்த பிரச்சனையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன்னு சந்தோஷ்க்கு தைரியம் கொடுத்ததே
வழக்கறிஞர் சௌந்தர்யாதான்னு சொன்ன 3 இளைஞர்களும் நாங்க திருந்தி வாழலாம்னு நினைச்சப்போ எங்களுக்கு அவங்க வழி விடலன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மத்தியில குட்கா கடத்தல கையும் களவுமா பிடிக்கணும், வழக்கமா அந்த கும்பல் எந்த வழியா வருவாங்கன்னு இளைஞர்கள் கிட்ட போலீசார் கேட்டிருக்காங்க. 6 மாசத்துக்கு முன்னால சந்தோஷ் தன்னோட டிரைவர் மோகன்லால் கூட குட்காவோட வர்றப்ப போலீஸ்ல பிடிச்சு ஒப்படைச்சிருக்காங்க அந்த இளைஞர்கள். அதனால சௌந்தர்யா தரப்புக்கு 13 லட்சம் லாஸ் ஆகி இருக்கு. அந்த லாஸை ஈடுகட்டதான் இப்போ 13 லட்சத்தை நாங்க கொள்ளையடிச்ச மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி எங்க கிட்ட இருந்து பணம் பறிக்க பிளான் பண்ணியிருக்கிறதா 3 இளைஞர்களும் சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துல அந்த குட்கா வண்டியை மடக்கி பிடிச்ச ஓமலூர் தீவட்டிப்பட்டி காவல் ஆய்வாளர்களை தன்னோட அரசியல் பலத்தால பணியிட மாற்றம் பண்ண வச்சது கூட வழக்கறிஞர் சௌந்தர்யா தானும் அந்த இளைஞர்கள் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல புகையிலை குட்கா பொருட்கள் விற்பனை செய்யவே கூடாதுன்னு தடை இருக்குது. ஆனா அரசு சம்பளம் வாங்குற வழக்கறிஞர் சௌந்தர்யா நேரடியாவே சட்டவிரோத செயலுக்கு சப்போர்ட் பண்றதும் குட்கா வியாபாரிக்கு ஆதரவா வழக்கு பதிவு செஞ்சே ஆகணும்னு கமிஷனர் ஆபீஸ் போறதும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் காவலர்களை அதிகார துணியில மிரட்டுறதும் அதிர்ச்சி கலந்த ஆச்சரியமா தான் இருக்குது. இதுக்கு இடையில வழக்கறிஞர் சௌந்தர்யா தரப்புல விளக்கம் கேட்கறதுக்காக நம்ம செய்தியாளர் பல முறை செல்போன்ல தொடர்பு கொண்டும் எதிர்முனையிலிருந்து எந்த பதிலுமே வரல. அழைப்பை எடுத்து அவர் தெளிவா சொன்னா மட்டும்தான் குட்கா கடத்தல் கும்பலுக்கும் வழக்கறிஞருக்கும் உண்மையிலேயே என்ன தொடர்பு அப்படிங்கிற உண்மை தெரிய வரும். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவில். நிகழ்த்தகவு.